பணிமைய தாயின் திருப்பாதத்தை நாடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே ஆயரோடு சேர்ந்து அருட் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் எல்லோரும் மகிழ்ந்து நிற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைப்பாராக, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாராக, நம்மை தூய்மைப்படுத்தி நிறை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. எல்லாம் சேர்ந்து நீங்கள் ஏன் பனியாரிடம் ஏன் போகிறீர்கள், மிக்கேல் சமனசானவரிடம் ஏன் போகிறீர்கள், சூசையப்பரிடம் ஏன் போகிறீர்கள், கன்னிமரியாளிடம் ஏன் போகிறீர்கள்? நீங்க டைரக்டா ஒருங்கு கூட்டி தந்தைக்கு ஏற்ற வண்ணம் ஜெபமாக அதை மாற்றுகிறார். இக்கட்டான சூழ்நிலையும் அவர்களுடைய இழிநிலையும் கருத்துக்கள் நிறைவேறவும் அனைத்து குருக்களும் இணைந்து அனைத்து சகோதரிகளும் இணைந்து ஜெபிக்கின்றார்கள். சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது உடல் இயேசு
இது அவர்களுக்கு மாத்திரம் உள்ளது. தாவீது மகனே நீ இரக்கமாயிரு என்று சொன்ன இந்த வார்த்தையை பார்வையற்ற மனிதனை போல சுமப்பட்டிருந்த தெய்வமே, எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய நோய்கள் போகும்படியாகவே எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பதற்காக கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி விடுங்க. கூட்டம் அதிகமா இருக்கிறவங்க கையில வச்சுருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்க பாதுகாப்பா இருக்கணும். காவல்துறை மூலமாக உங்களுக்கான அன்பான விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கிறோம். கையில வச்சிருக்கிற பேட்டரி, மணி பேட்டரி, செல்போன், குறிப்பாக உங்களுடைய குழந்தைக்கு அணியப்பட்டிருக்கிற தங்கவின் வெள்ளி பொருட்கள், பெண்கள் நீங்க கருத்தாளத்திற்கு தன்னலையெல்லாம் பாதுகாப்பா வச்சுக்காங்க. வீட்டில் போகும்போது உங்களுடைய பொருட்கள் நீங்களாவே பாதுகாப்பா இருக்கணும். அதனால எளிதான முறையில் குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கு நகர்ப்புற கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. அதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து கோவிலுக்கு வந்த இடங்கள்ல அமைதியான முறையில் சாமி தரிசனம்